தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 அடிப்படை கொள்கைகள், இவற்றோடு நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு சங்கீதமாக உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது நீங்கள் கருத்தாக கவனியுங்கள். இந்த செய்திகளெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும். மகிமை டிவி இந்த செய்திகளை வெளியிடுகின்றன. மகிமையான டிவி, மகிமையான செய்திகள், மகிமையான பாடல்கள் இந்த டிவி தொலைக்காட்சியிலே இடம்பெறுகின்றன. இந்த மகிமை டிவியை நீங்கள் ஆவலோடு பாருங்கள், அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள், ஆதரியுங்கள். அப்படி செய்தால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வர காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீத செய்திகளை தொடர்பாக நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய தியானத்திற்கும் இந்த செய்திகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதனாலே அடுத்தவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே வேதம் முழுவதற்கும் வியாக்கியான உரை எழுதியிருக்கிறோம் 8 வால்யூம்களிலே. இதெல்லாம் வேண்டியவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவற்றினாலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சபையும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மன மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 57ஆம் சங்கீதம். 57வது சங்கீதத்தின் பின்னணியத்தை நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, வேதம் எடுத்திருக்கீங்களா? கையில் வேதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். 57ஆம் சங்கீதத்திற்கு திருப்புங்கள். 57ஆம் சங்கீதம் அடைப்புக்குறி பிராக்கெட். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல் தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். தாவீது பாடிய சங்கீதம், அவன் எழுதிய சங்கீதம் ஏராளம். சில சங்கீதங்களை அவனே பாடி ராகமெல்லாம் போட்டு பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்து பாடகர் குழுவை பயிற்றுவித்து இந்த ஆராதனைகளிலே இந்த பாடல்களை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பொருள் கொள்ளலாம். அகதியின் கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதமும் அழைக்கப்படுகிறது. சவுலுக்கு தப்பி ஓடி ஆங்காங்கு பதுங்கி வாழ்ந்த நாட்கள், தாவீதின் நாட்கள், அந்த நாட்களிலே எழுதப்பெற்று பாடப்பட்ட ஒரு சங்கீதம் 57வது சங்கீதம். குறிப்பாக காத் பட்டணத்திலிருந்து எழும்பி, காத் பட்டணம் பெலிஸ்தருடைய பட்டணம், அங்கிருந்து விலகியோடி அதுல்லாம் குகைக்கு வந்து, அங்கிருந்து விலகியோடி என்கேதி வனாந்தரம் குகை அவைகளுக்கு வந்து, குகையிலே அவன் பாடிய ஜெபித்து பாடிய ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் என்று சொல்லலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரங்களிலே இந்த வரலாற்றை நாம் சுருக்கமாக நாம் காணலாம். 142ஆம் சங்கீதத்தை போன்ற ஒரு ஒத்த சங்கீதமாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. அல் தஷ்கேத் என்ற வாத்தியத்திலே வாசிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். அது என்ன வாத்தியம் சரியாக தெரியவில்லை, ஒரு நல்ல வாத்தியம். அந்த வாத்தியத்திலே வாசிக்க வாசிக்க இந்த சங்கீதம் பாடப்பட்டது. சிலர் சொல்லுவாங்களா, ஐயா நல்லா ஜெபிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கலையா, சரியான பொருத்தமான ஒரு இடமே கிடைக்கலையா, அப்படி சொல்றாங்களா? நீங்க சொல்லியிருக்கீங்களா? அப்படி ஜெபிச்சு ரொம்ப நாளாச்சையா, மனவிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் மனசெல்லாம் ஊற்றி ஜெபிச்சு 2 மாசம் ஆச்சையா, அப்படி சொல்லியிருக்கீங்களா? ஜெபிப்பதற்கு நேரமில்லை, ஜெபிப்பதற்கு தக்க இடமில்லை சொல்லக்கூடியவங்க இருக்காங்களே. ஆனால் தாவீது எங்கே ஜெபிக்கிறான்? எங்கே ஜெபித்து இந்த சங்கீதத்தை பாடுகிறான்? குகையிலே, இருட்டான ஒரு குகையிலே, ஜெபிப்பதற்கு சற்றும் வசதி இல்லாத ஒரு இடத்திலே, புழுக்கமான ஒரு இடத்திலே, அந்த இடத்துல இருந்து ஜெபிப்பதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்களே, ஜெபிப்பதற்கு நேரம் இடம் நாமே உருவாக்கி கொள்ள வேண்டியதுதான். எந்த இடத்திலும் ஜெபிக்கலாமே. ஆண்டவர் ஜெபித்தாரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி. எங்கிருந்து ஜெபித்தார் ஆண்டவர்? சிலுவையிலே தொங்கி 3 ஆணிகளினாலே கடவப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுத்தார். சிலுவையிலேயே ஜெபம். தாவீது குகையிலேயே ஜெபம். ஜெபிக்க முடியவில்லையே, ஜெபிக்கவில்லையே என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதிருங்கள். எந்த ஒரு இடத்திலும் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் அவரோடு உரையாடலாம், உறவாடலாம். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரோடு பேசுவது ஜெபம், ஆண்டவர் உங்களோடு பேசுவது வேதம்.
வேதத்தை வாசித்து வாசித்து ஜெபிக்க வேண்டும். ஒரு வசனத்தை அல்லது ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் விரலை வைத்துக் கொள்ளுங்கள். விரலை வைத்தே ஒரு வசனத்தை வாசித்து வாசித்து அப்படி ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எல்லாம் வேதம் கூட உங்களுக்கு விளக்கி சொல்லும். எனவே எனக்கு ஜெபிக்க நேரமில்லை, ஜெபிக்க இடமில்லை என்று சொல்லி நீங்கள் நாட்களை அனாவசியமாக வீணடிக்காதிருங்கள். எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் ஜெபிக்க ஆண்டவர் அனுகூலம் செய்வார். இது ஒரு மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். மஸ்கீல் என்றால் போதனை என்ற அர்த்தம். மற்றவர்களுக்கு போதனை கொடுக்கக்கூடிய அளவிலும் இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது என்பதை இந்த மஸ்கீல் என்ற பதம் நமக்கு விளக்குகிறது. தாவீதின் போராட்டம் காரணம் சவுலின் கொடுமைகள், அவனுடைய வஞ்சகங்கள், அவனுடைய ஏமாற்றுதல்கள், அவனுடைய தனிப்பட்ட படையெடுப்பு. தன்னுடைய ராஜ்யத்தை விட்டுவிட்டு தாவீது என்ற தனிப்பட்ட மனிதனையே அவன் விரட்டி கொண்டிருக்கிறான். நாள் முழுவதும் அவனுடைய சிந்தனை அனைத்தும் தாவீது தாவீது தாவீது. அவனுக்கு விலகி ஓடிய நாட்களிலே தாவீது பாடிய ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். இதில் தாவீது முதலாவதாக அடைக்கலத்துக்காக வேண்டுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தனக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும். எங்கே வாசிக்கிறோம்? முதல் 4 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது 57ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்கள். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். சேலா என்று போட்டிருக்கிறது. வர்றேன். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுப்புத்தருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது என்று தொடர்ந்து சொல்கிறான். தேவனுடைய செட்டைகளின் மறைவிலே தாவீதுக்கு அடைக்கலம். செட்டைகள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உடன்படிக்கை பற்றி செய்ய சொல்லி இருந்தாரே, அங்கே ஒரு கிருபாசனம், அதை செட்டைகளினால் மூடக்கூடிய கேருபீன்கள், அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அரவணைப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சொந்த செட்டைகளினாலே நாம் மூடப்படக்கூடிய அளவிலே பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எதற்கெல்லாம் தாவீது வேண்டுகிறான் என்றால், முதலாவதாக முதல் வசனத்திலே இரக்கத்திற்காக வேண்டுகிறான். ஆண்டவரே, எனக்கு இரக்கத்தை தாரும். இரக்கம் என்றால் தயவு, என்மேல் தயவாயிரும் ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய இரக்கத்துக்காக தாவீது வேண்டுவதாக நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது. தேவனுடைய சுத்த கிருபையே, ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க முடியாது. அவருடைய இரக்கங்களின் மத்தியிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக வேண்டுவதாக, ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக வேண்டுவதாகவும் இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலே சேலா என்ற பதம் இடம்பெறுகிறது. சேலா என்று வரும் பொழுது நிறுத்தி யோசித்து சிந்தித்து திரும்ப தொடர வேண்டும் என்று சொல்லி அர்த்தமாகும். சேலா என்றால் என்ன அர்த்தம்? நிறுத்தி. சேலா வந்த உடனே அந்த பகுதியிலே அந்த வசனத்தில் அப்படி நிறுத்தி விட வேண்டும். நிறுத்தி அந்த வசனத்தை தியானித்து சிந்தித்து அதற்கு பிறகுதான் அடுத்த வசனத்தை தொடர வேண்டும். யாராவது உங்ககிட்ட சேலான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நீங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். சேலா என்ற வார்த்தை வரும் பொழுது நிறுத்தி தெளிவாக சிந்தித்து சிந்தித்த காரியங்களுக்கு ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து பின்னர் அடுத்த வசனங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக தாவீது ஜெபித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக இரக்கத்துக்காக, இரண்டாவதாக ரட்சிப்புக்காக. இங்க ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு என்ற பதத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறோமா? ஒருவேளை பகைவர் கையிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கலாம், விடுதலை அடைந்திருக்கிறோம். முக்கியமான பகை உலகத்திலே பாவம். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் ரட்சிப்புக்காக தாவீது வேண்டுவது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டி இருக்கிறோமா? உங்களுக்கு விஷயம் தெரியுமா?
இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவர் நமக்காக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இறந்து நமக்கு வேண்டிய ரட்சிப்பு எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டார் சிலுவையிலே. நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் பிறந்தோம், பாவத்தன்மையோடு பிறந்ததினாலே. உலகத்தில் யாரும் அப்பாவி கிடையாது, பாவி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பிறவியிலே நான் பாவிகள், பிறவியிலேயே பாவத்தன்மையோடு பிறந்ததினாலே அந்த பாவத்தன்மை கிரியைகளிலே நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது. ஆக எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிறவியிலும் பாவிகள், கிரியையிலும் பாவிகள். பாவத்தன்மையோடு பிறந்து அந்த தன்மையினாலே பாவ கிரியைகளில் ஈடுபட்டு பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே என்னை ரட்சியும். பேதுரு சொன்னானே, அதே போல ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு வேண்டிய ரட்சிப்பு எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டேன். நீ செய்ய வேண்டியது ரெண்டு காரியம்தான். ஒன்று, பாவத்திலிருந்து மனம் திரும்பு. 2, விசுவாசத்தோடு நாம் வழங்கும் ரட்சிப்பை நீ ஏற்றுக்கொள். 2 காரியம்தான். ரட்சிப்புக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவன் என்றெல்லாம் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் அறிக்கை இடுகிறானே. ரட்சிப்பு என்பது முடிக்கப்பட்ட வேலை, முடிக்கப்பட்ட காரியம், முடிந்தது என்று சொல்லப்பட்ட காரியம். ரட்சிப்பு சிலுவையிலே முடித்து வைக்கப்பட்டது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. ஆனால் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே பெற்று வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரையும். கொல்கத்தா மலையிலே, கல்வாரி மலையிலே சிலுவையில் ஆண்டவர் தொங்கும் பொழுது அங்கு நின்ற எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார். மன்னிப்புக்காக பிதாவிடமும் பரிந்துரைத்தார். ஐயா, அப்போ ஆண்டவர் எல்லாரையும் மன்னிச்சிட்டார்னா எதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும்? எதுக்கு நம்ம மனம் திரும்பணும்? அது நல்ல கேள்வியாகும். எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்து விட்டாரா? வலது பக்கத்து கள்ளன், இடது பக்கத்து கள்ளன் இருவரையும் ஆண்டவர் மன்னித்து விட்டாரா? ஆமா ஆமா. ஆனா அந்த ஒரு கள்ளன் மனம் திரும்பினான், அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது. இன்னொரு கள்ளன் மனம் திரும்பவே இல்லை, அவனிடத்தில் ஆண்டவர் பேசவே இல்லையே, மன்னிப்பு கிடைக்கவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் அருளும் பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்? பாவங்களில் இருந்து மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு சொந்தம். இதைத்தான் நாம் எபேசியர் 2 அதிகாரம் 8, 9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் மேலே நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம், பற்றுறுதி. விசுவாசத்தினாலே கூட ரட்சிப்பு அல்ல, கிருபையினாலே ரட்சிப்பு. கிருபை ரட்சிப்பை வழங்குகிறது, விசுவாசம் அந்த ரட்சிப்பை வாங்குகிறது. அவ்வளவுதான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது சன்மார்க்க கிரியைகளினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரியைகளினாலும் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், விசுவாசித்த இந்த நன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக இரக்கத்திற்காக ஜெபிக்கிறான், இரண்டாவதாக ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறான், மூன்றாவதாக தேவனின் ஒத்தாசைக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய ஒத்தாசைக்காக 3, 4 வசனங்களிலே அவன் ஜெபிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். சிங்கங்களின் நடுவிலே வாசம் பண்ணக்கூடிய ஒரு பரிதாபமான பயங்கரமான சூழ்நிலை, பிசாசின் போராட்டம், சத்துருக்களின் போராட்டம், இவைகளின் மத்தியிலே தீயை இறைக்கக்கூடிய மனிதர்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்ணிகளிலே குழிகளிலே விழத்தக்கதான சூழ்நிலைகள்,
இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய ஒத்தாசைக்காக, இறைவனுடைய ஒத்தாசைக்காக தாவீது ஜெபிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். போராட்டங்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள், பித்தலாட்டமான மனிதர்கள் இவர்கள் மத்தியிலிருந்து தனக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும், விடுதலை வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய ஒத்தாசை வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள், தேவனிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வேண்டும் என்று சொல்லி விளக்குவதாக, ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். தீயை இறைக்கக்கூடிய மனிதர்கள் என்று ஒரு வார்த்தைகள் வருகின்றனவே, அதனுடைய பொருள் என்ன? தான் குற்றம் செய்யாதிருந்தும் அனாவசியமாக தன்னை குற்றவாளி என்று தீர்த்து தனக்கு விரோதமாக புரளி பேசுவது, கோள் சொல்வது, இப்படி திரித்து கூறுவது, இப்பேற்பட்ட மக்களுடைய தொல்லை தாங்கவில்லை என்று சொல்லி தேவனிடத்திலே தாவீது பாரப்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமா, இப்பேற்பட்ட இக்கட்டுகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? நீங்க நல்லதுதான் செய்துகிட்டு இருக்கீங்க, தீயதை நீங்க யாருக்கும் செய்யல, உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் சிலர் உங்கள் மேல் பொறாமைப்பட்டு வேண்டாத காரியங்களா சொல்றாங்களா? நீங்கள் செய்யாத காரியங்களை எல்லாம் செய்தீங்க நீ சொல்லி சொல்றாங்களா? உங்களை அனாவசியமா வம்புக்கு இழுக்கிறாங்களா? கோல் சொல்றாங்களா? அடுத்தவங்கிட்ட உங்களை பற்றி புரளி சொல்றாங்களா? பயப்படாதீங்க. மற்றவங்க உங்களுக்கு விரோதமா பேசுறதெல்லாம் உங்களை பாதிக்காது. ஆனா அவங்க புரளி பேசும்போது பிரதி கிரியைகளில், பிரதி சொற்கள்ல நீங்கள் ஈடுபடுவீங்கன்னா உங்களுடைய பிரதி கிரியைகள், பிரதி சொற்கள் உங்களை பாதிக்கும். தவறான குற்றச்சாட்டுக்கள் உங்களை தரைமட்டமாக்காது. உங்களுடைய பிரதி சொற்கள், பிரதி கிரியைகள் உங்களை தரைமட்டமாக்கும். எனவே எதிராக வரக்கூடிய நபர்கள், எதிர்த்து வரக்கூடிய சொற்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுவிட்டு, கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே விட்டு விடுவது நலம் என்று சொல்லித்தான் வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். தாவீது சொல்கிறானே இந்த வசனங்களிலே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தெய்வம். எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்க! எனக்காக ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார், இதை நான் நம்புகிறேன். கர்த்தர் வருங்காலத்தில் செய்ய போகிறதை இக்காலத்திலே, தற்காலத்திலேயே அதை நம்பி விசுவாசித்து தாவீது அங்கு அறிக்கை செய்யக்கூடிய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்கள்! ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்க போகிறார். இவர்கள் தானே ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் என்ன சொன்னான்? தன் மகனை கூட்டிக் கொண்டு நாங்கள் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப வருவோம் அப்படின்னு சொன்னானே. திரும்ப வருவேன்னு சொல்லல. என் மகனை பலியிட்டு விட்டு நான் திரும்பி தனியா வருவேன் என்று சொல்லவில்லை. திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்றானே, பன்மையில வருவோம். திரும்ப வந்தாங்க. விசுவாச அறிக்கை. என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்லியிருப்பான்? ஒண்ணு, இரக்கமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம் என் மகனை கொல்ல அனுமதிக்க மாட்டாரு. அல்லது நான் கொன்றாலும் என் மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவாரு. அந்த எண்ணம், அந்த விசுவாசம். திரும்ப நாங்கள் இருவரும் வருவோம். செய்ய போகிற காரியத்தை எண்ணி நம்பி விசுவாசித்து ஆபிரகாம் அறிக்கை செய்தது போல தாவீதும் அறிக்கை செய்கிறான். அதனால்தான் இயேசு ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக தாவீதினுடைய வேண்டுகோளிலே அடைக்கலத்திற்காக ஜெபிக்கிறான். இரண்டாவதாக அனுக்கிரகத்திற்காக ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய உதவிக்காக, அனுக்கிரகத்திற்காக, அவருடைய கிருபையின் எத்தனங்களுக்காக ஜெபிப்பதாக 4, 6 வசனத்திலே, 10, 11 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 4 வசனம் பாருங்கள். 57 சங்கீதம் 4 வசனம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷ்புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து பார்க்கும் பொழுது 10 வசனம், உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை நம்பி நாடி ஜெபிப்பதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரகம், அனுக்கிரகம்,
அனுக்கிரக வார்த்தையாலே என்று சொல்லி பாடுவோமே, அந்த கிருபை, அந்த இரக்கம், அதற்காக வேண்டி ஜெபிப்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மீண்டும் பாருங்கள், 6ஆம் வசனத்திலே சேலா அந்த பகுதியில் நிறுத்தி சிந்தித்து தியானித்து அது சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தொடர்ந்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நான் வேதத்தில் நான் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக அடைக்கலம், இரண்டாவதாக அனுகிரகத்திற்காக அவன் ஜெபிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன அனுகிரகம் தேவை அவனுக்கு? ஆண்டவருடைய ஆளுகை. முதலாவதாக பாதுகாப்பு, இரண்டாவதாக ஆளுகை. கர்த்தருடைய ஆளுகை எப்பொழுது அவனை சுற்றி இருக்க வேண்டும். கர்த்தருடைய நிழலிலே, உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே அவன் வாழ வேண்டும். முற்புறமும் பிற்புறமும் சுற்றிலும் மேலாகவும் ஆண்டவர் அவனை நெருக்கி அவனை ஆட்கொள்ள வேண்டும். இதுதான் தாவீதின் ஆசையாக இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 3ஆம் 10ஆம் வசனங்களிலே உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் எனக்கு தேவை என்று சொல்லி தாவீது விளக்குவதாக அந்த பகுதியிலும் நான் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்திலே பிடிக்க போகிறார்கள். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதை பேதுரு வெட்டினான் என்று பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை பார்த்து, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தினாலே மடிவான் என்று சொல்லிவிட்டு, நான் இப்பொழுது என்னுடைய பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன்களுக்கு மேற்பட்ட தூதர்களை என் பிதா அனுப்ப மாட்டாரா? இந்த சம்பவங்கள் எல்லாம் சம்பவிக்க வேண்டுமே, மனுக்குலத்திற்காக நான் மரிக்க வேண்டுமே, ஒதுங்கு, பட்டயத்தை உரையிலே போடு என்று ஆண்டவர் சொல்வதாக நான் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, என்ன அர்த்தம்? நான் என் பிதாவின் ஆளுகையிலே இருக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும், இந்த காட்சியையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னுடைய அடைக்கலம் என் தெய்வம், அவருடைய ஆளுகையிலே நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு, விசுவாசத்தோடு கர்த்தர் அப்படி சீமோன் பேதுருவுக்கு கற்றுக் கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட எப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய ஆளுகையில இருக்கிறோம் என்பதை அமைதியாக ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆள்கிறார். என்னுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவிலே இருக்கிறது என்று சொல்லி அவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டும். பூமி கர்த்தரை அறியும் அறிவினாலே நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தருடைய காருண்யங்களினாலே நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தருடைய பொருட்களினாலே நிறைந்திருக்கிறது. எல்லா நிறைவும் இந்த பூமியிலே தெய்வத்தின் நிறைவு. அந்த நிறைவுக்குள்ளாக வாழக்கூடிய நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் கடைசி வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. என்ன வாசிக்கிறோம்? கடைசி வசனங்களிலே 10ஆம் 11ஆம் வசனம், உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேகங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தருடைய மகிமை பூமி எங்கும் உயர்ந்திருக்க வேண்டும். அது உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது கேள்வி என்ன? கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்களா? பூமி இயல்பாகவே கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருந்தும் இந்த பூமியிலே வாழக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை முதலாவதாக நாம் கண்டுகொள்ள வேண்டும். இயேசுவானவரை நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அது கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகும். இரண்டாவதாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்களை கனம் பண்ணுகிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம். என்ன பின்னர் ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை கனம் பண்ணுவதனாலே, அவருக்கு கீழ்ப்படிவதனாலே அவரை மகிமைப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, ஏராளமான தாளந்துகள், திறமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்திருக்கிறாரே, அவற்றையெல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள் இவற்றையெல்லாம் சொந்த பெருமைக்காக, சொந்த புகழுக்காக, சொந்த பணத்திற்காக, சொந்த வருமானத்திற்காக பயன்படுத்தாமல் தேவ மகிமைக்காக நாம் பயன்படுத்தி வாழ வேண்டும். மேலாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பூரணமாக அர்ப்பணித்து வாழ வேண்டும். ஆண்டவர் சொன்னார் சீமோன் பேதுருவினிடத்திலே,
உன்னை ஒருவன் அறை கட்டுவான், நீ போக வேண்டாம் என்று விரும்பக்கூடிய இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வான் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 21ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே அவன் இன்ன விதமாக மரணமடைய போகிறான், இன்ன விதமாக தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை அறிவுறுத்தக்கூடிய அளவிலே அப்படி சொன்னார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக கிரயம் செலுத்தப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை, என்னுடைய எலும்பு நரம்பு, மாம்சம் சுவாசம், வருமானம் வருங்காலம், மனைவி பிள்ளைகள் எல்லாமே கர்த்தருடையவர்கள், கர்த்தருடையவைகள். இவற்றையெல்லாம் கர்த்தருக்காக நான் பயன்படுத்துவேன். கிருபையை தந்த தேவனுக்கு கிரயம் செலுத்துவேன். என்னுடைய கிரியைகளிலே அவருக்குள்ளான அவரை பற்றி விசுவாசத்தை அறிக்கை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல் அவருடைய அனுகிரகத்தை நாம் மதிப்பதாகும். முதலாவதாக அடைக்கலத்திற்காக வேண்டுகிறான், இரண்டாவதாக அனுகிரகத்திற்காக வேண்டுகிறான், மூன்றாவதாக ஆயத்தமாக இருப்பதாக அறிவிக்கிறான். ஆண்டவருக்கு முன்பாக ஆயத்தம். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை சங்கீதக்காரன் தாவீது இங்கே சொல்வதாக பார்க்கிறோம். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, எந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்துக்கு வர நான் ஆயத்தம், எந்த வேளையிலும் உம்மை குறித்து மற்றவர்களுக்கு அறிக்கை செய்ய நான் ஆயத்தம், எந்த வேளையிலும் எதை நீர் சொன்னாலும் கீழ்ப்படிய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆயத்தமுள்ள இருதயம். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? வேதத்தில் இருதயங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய, ஆண்டவரை குறித்து அறிவிக்க, ஆண்டவரை கனம் பண்ண கீழ்ப்படிய, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா? ஆயத்தமுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, அதிகாலை ஜபமும் முக்கியமான அவசியம் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. அதிகாலை ஜபம், காலை ஜபம் அல்ல. காலை ஜபம் என்றால் 5 மணி 6 மணி, அதிகாலை ஜபம் என்றால் 4 மணி அல்லது 3:30 மணி. அதிகாலை ஜபம் சூரியன் உதிப்பதற்கு முன்பே கர்த்தருடைய சமூகத்தில் எழும்ப முடியல ஐயா, சீக்கிரமா தூங்குங்க, நைட்ல 10 மணிக்கே படுங்க, அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை நோக்கி ஜபிக்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வேதத்திலே பல பக்தர்கள் குறித்த நேரம் வைத்திருந்தார்கள். பேதுருவோ, தானியேலோ, தாவீதோ இவர்களெல்லாம் குறித்த நேரம் வைத்திருந்தார்கள். அதுவும் தாவீது அதிகாலையில் ஜபிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தான். காலையில் எழும்பும் பொழுது நம்முடைய இருதயம் அமைதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அந்த வேளையிலே நாம் ஜெபிப்பது, வேதத்தோடு ஜெபிப்பது. ஒரு ஸ்லைட் இருக்க, கிளீனா இருக்கு, அதில் நம்ம எழுதுறோம், கிளியரா இருக்கும். ஒருவர் இப்படி சொல்லுகிறார், அதிகாலையிலே உங்களுடைய மனம் ஒரு ஸ்லைட் போல கிளீனா இருக்கும். அதுல நீங்க எதை எழுதுறீங்களோ, நீங்க எழுதக்கூடிய எழுத்து இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்தும் அப்படின்னு சொல்றாரு. அதிகாலையில் எழும்பி வேத வசனங்களை வாசித்து அவற்றை எல்லாம் உள்ளத்தில் எழுதி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஒப்பு கொடுத்தலின் அதிகாலை ஜபம் அன்றைய நாள் முழுவதும் நம்மை வல்லமையாக நடத்தும். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்பதை அந்த நாளின் இறுதியிலே நாம் கண்டுகொள்ளலாம். அதிகாலை ஜபத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அதிகாலை ஜபம், ஆயத்தமுள்ள இருதயம். அது மட்டுமல்ல, ஆளுகை செய்யும் ஆண்டவர், ஆளுகை செய்யும் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை பூரணமாக ஒப்பு கொடுத்து வாழ்வதாகவும் சங்கீதக்காரன் தன்னை குறித்து அறிவிப்பதாக இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் அவருடைய ஆளுகைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால், ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செயலாற்றி என்னை அரவணைத்து வருகிறார். அவருடைய தனிப்பட்ட மகிமை எனக்கு தெரியும். அவரை நான் தனிப்பட்ட அளவிலே மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவரை போற்றி புகழ்ந்து அவரை துதித்து வாழ வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார். ஆமா, துதி செலுத்துதலுக்கும் நன்றி செலுத்துதலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? துதி செலுத்துதல் என்றால் தேவனுடைய தன்மைக்காக, நன்றி செலுத்துதல் என்றால் தேவனுடைய நன்மைக்காக. ஆண்டவருடைய தன்மை என்ன? நல்லவர், வல்லவர், ஜீவிக்கிறார், ஆண்டவர், இரட்சகர், நியாயாதிபதி. அவருடைய தன்மைக்காக துதிக்கிறோம், நன்மைக்காக.
ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய எண்ணிறந்த நன்மைகளுக்காக, சகல உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தன்மைக்காக துதி செலுத்தி, அவர் தரும் நன்மைக்காக நன்றி செலுத்தி நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எந்த வேளையிலும் ஆண்டவருக்கு துதி செலுத்தி நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயிலே இருக்கும் என்று சொல்லி 34 சங்கீதம் 1 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறானே, அதே போல ஆண்டவருக்கு துதி செலுத்தி நன்றி செலுத்தி வாழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் பேரிலேயே பற்றுறுதி கொண்டு நாம் வாழ்கிறோம் என்பதை வெளியரங்கமாக நாம் அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களோடு இந்த சங்கீதத்தின் மூலமாக நீர் உரையாடினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய அடைக்கலமும் உம்முடைய அனுக்கிரகமும் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உமக்கு ஆயத்தமாக நாங்கள் இருக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களை தகுதிப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை செய்கிறவராக இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர். எனவே உம்முடைய தன்மைக்காக உம்மை துதித்து, உம்முடைய நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்தி, எங்கள் ஜீவிய கால பரியந்தமும் உமக்காக வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக கிருபை தந்த ஆண்டவரே, உமக்காக கிரியைகள் செய்து எங்களுடைய வாழ்க்கையை கரையும் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.